என்னவோ என்னவோ என் வசம் நான் இல்லை, என்ன நான் சொல்வதோ என்னிடம் வார்த்தை இல்லை. உன் சுவாசத்திலே நான் சேர்ந்திருப்பேன், உன் சுவாசத்திலே நான் சேர்ந்திருப்பேன், உன் ஆயுள் வரை தான் வாழ்ந்திருப்பேன். என்னோடு நீயாக உன்னோடு நானாகவா பிரியமானவரே. சார் கேபின்ல நான் எங்கன்னு பாத்தீங்களா? இல்லம்மா அவரை பார்க்கலையே. ஓகே இல்ல இந்த ஃபார்ம் கொடுக்க வேண்டியது இருந்துச்சு அதான் கேட்டேன். தெரியலம்மா எங்கன்னு அவரை நான் பார்க்கவே இல்லை. சரி மேம். ஆமாம்மா உன்கிட்ட ஒன்று கேட்கணும்னு நினைச்சேன். கேட்கலாமா? தப்பா எதுவும் நினைச்சுக்க மாட்டியே? இல்ல ஒண்ணும் இல்ல கேளுங்க. உனக்கு வயசு என்னம்மா? ஏன் இப்ப வயசு கேக்குறீங்க? உன்னோட வயசை பார்த்தா 30 வயசு மாதிரி இருக்கும். என்னம்மா உனக்கு கல்யாணம் நடக்கல? இல்ல உனக்குள்ள ஏதாவது குறை ஏதாவது இருக்கா? ஏன் அவளுக்கு ஏதாவது குறை இருந்தா நீங்க ஏதாவது தீர்த்து வைக்க போறீங்களா? சார் குட் ஆஃப்டர்நூன் சார். கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அவளுக்கு ஏதாவது குறை இருந்தா நீங்க மாப்பிள்ளைய பார்க்க போறீங்களான்னு கேட்டேன். சார் அவங்க ஏதோ யதார்த்தமா கேட்டாங்க. இதுல என்ன சார் இருக்கு? இல்ல சார் சாரி சார், சும்மா தான் சார் கேட்டேன். அதான் கேக்குறேன், நானும் சும்மா தான் கேக்குறேன். ஏதாவது குறை இருந்தா நீங்க மாப்பிள்ளை பார்த்து வைக்க போறீங்களா? எல்லாம் அவங்க பேரண்ட்டுக்கு தெரியாதா? நீங்க தான் வந்து பாக்கணும்னு அவசியம் ஏதாவது இருக்கா? இல்ல அவங்களுக்கே தெரியாதா? கல்யாணம் ஆனா என்ன பண்ண போறீங்க, கல்யாணம் ஆகலன்னா நீங்க என்ன பண்ண போறீங்க? அவளோட வாழ்க்கை அவ என்னமோ பண்ணிட்டு போறா. இதுல உங்களுக்கு என்ன? ஆபீஸ் வந்தமா வேலையை பார்த்தமான்னு மட்டும் இருக்கணும். சார் உண்மையிலுமே நான் சும்மா தான் கேட்டேன் சார். உங்களுக்கு ஏன் சார் இவ்வளோ கோவம் வருது? ஒருத்தவங்களை பார்த்து இப்படி கேட்கறது முதல்ல ஸ்டாப் பண்ணுங்க. கல்யாணம் ஆயிடுச்சுன்னு கேட்டிருந்தா கூட கோவம் வந்திருக்காது. அது என்ன குறை ஏதாவது இருக்கா? இல்ல எனக்கு புரியல. குறை ஏதாவது இருந்தா மட்டும்தான் கல்யாணம் ஆகாதா? உங்க வேலை என்னமோ அதை மட்டும் பார்த்துட்டு அமைதியா இருங்க. வேலையை கொடுத்தா வேலையை மட்டும் பாருங்க. சார் அவங்க ஏதோ சும்மா கேட்டாங்க சார். அதுக்கே சார் இவ்ளோ கோவப்படுறீங்க? சார் முதல்ல நீங்க யார் சார் எனக்கு கோவப்படுறதுக்கு? அவங்க சும்மா விளையாட்டு கேட்டதுக்கு எதுக்கு சார் இவ்ளோ கோவப்படுறீங்க? இல்லம்மா பரவாயில்ல இருக்கட்டும். நான் யாருன்னு உனக்கு தெரியும். நிறைவேற்றணும்னு அவசியமே கிடையாது. அவங்க ஏதோ விளையாட்டுக்கு தான் சார் கேட்டாங்க. சீரியஸாலாம் ஒண்ணு கேட்கல சார். கேட்டதுல எனக்கு எந்த தப்பு தெரியல சார். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா நான் ஒண்ணும் பண்ண முடியாது சீதா. நீங்க ஏன் ஆபீஸ்ல வேலை செய்றீங்க? என் ஆபீஸ்ல வேலை செய்யற வரைக்கும் நான் தான் எல்லாத்தையும் பாத்துக்கணும். சார் பரவாயில்லம்மா இருக்கட்டும். கேட்டது ஏன் தப்பு தானே, விடு. சாரிம்மா. ஐயோ இருக்கட்டும் மேம், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. வாடி இந்த இடத்த விட்டு முதல்ல போயிரும், அப்புறமா வரும். இந்த சார் வந்தாலே நம்மளால திட்டிக்கிட்டு தான் இருப்பாரு. அப்படி என்ன கேட்டுட்டோம்? இவளுக்கு ஏதோ குறை இருக்கனால தானே இவ கல்யாணம் பண்ணிக்கலாம், அதை தானே நம்ம கேட்டோம். நீ கேட்டதுதான் தப்பு. அப்படி கேட்டிருந்தா கோவம் வரதான் செய்யும். உனக்குமே 5 வருஷம் குழந்தை இல்லையே, அப்பெல்லாம் என்னென்ன பேசியிருப்பாங்க, உனக்கு எவ்வளவு ஃபீல் ஆயிருக்கும். அதே மாதிரி தானே எல்லாத்துக்கும் இருக்கும். வா அம்மா கேட்டது என் தப்பு தான், சரி வா போலாம். இருந்தாலும் இவ்வளவு ஃபோர்ஸா சொல்லிருக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. நீ வா இங்க நின்று பேசிட்டு இருக்காம. சார் ஃபைல் கொடுக்கதா சார் வந்தேன். கேபின்ல போய் பார்த்த, கேபின்ல நீங்க இல்ல. கொஞ்சம் வெளியில போயிருந்தா அதனால தான் வரதுக்கு லேட் ஆயிருச்சு. முதல்ல இந்த மாதிரி எல்லாம் கேட்டா நீ ஏன் சும்மா நின்னுட்டு இருக்க? என் மனசு கஷ்டப்படவே இல்ல சார். அவங்க கேட்டதுல என்ன இருக்கு? இந்த மாதிரி எத்தனையோ பேர் எத்தனையோ இடத்துல கேட்டிருக்காங்க. நான் எதுக்கும் ஃபீல் பண்ணது கிடையாது சார். இதுக்கும் என்னால ஃபீல் பண்ண முடியாது சார். வாய் மட்டும் நல்லா அடிங்க. யாராவது எது கேட்டாலும் நீங்க பதில் மட்டும் சொல்லிடாதீங்க. சார் சைன் பண்ணனும், என்ன வர்க் இருக்கு சார். ஹலோ விஜய். சொல்லுங்க அர்ஜுன். நீங்க நான் ஆபீஸ் பக்கம் சீதாவை பார்த்துட்டு அப்படியே அஞ்சலியை பார்க்கலாம் தான். கொஞ்சம் காலையில சீக்கிரம் கிளம்பிட்டேன் விஜய். அஞ்சலியை பார்க்க முடியல, அதான் வந்தேன். சூர்யாவும் எனக்கு காலேஜ் வரல, கால் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறாங்க, அதான் வந்தேன். ஆனா இல்ல அஞ்சலி இன்னைக்கு லீவ்னா. லீவா? என்னாச்சு? அவங்க வெளியில போயிருக்காங்கனா. காலையிலே என்கிட்ட வந்து சொல்லிட்டு தான் போனாங்க. நான் சீக்கிரம் கிளம்பி போயிட்டேனா, அதான் எனக்கு தெரியலடா. சொல்ல சொன்னாங்க, நான் தானே மறந்துட்டேன். சாரிண்ணா. ஆபீஸ் வந்ததுல அப்படியே மறந்துட்டேனா. பரவாயில்ல இருக்கட்டும்டா. சரிண்ணா நீங்க பேசிட்டு இருங்க, எனக்கு வர்க் இருக்கு, நான் முடிச்சிட்டு வந்துறேன். ஓகேடா. என்னமோ வரும்போது கத்திட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு, என்னாச்சு விஜய்? சாருக்கு ஒரு வேலை இல்ல, கத்துவாரு. நமக்கு மன வேற வேலை இல்ல. அதெல்லாம் ஒண்ணும். நீங்க 2 பேர் டென்ஷன் பண்ணிட்டாங்க, அதனால தான் அர்ஜுன். அப்படியா? சரி சீதா, முடிச்சுட்டு என் டேபிள்ல வச்சிருங்க, நான் கொஞ்சம் வெளியில போக வேண்டியதா இருக்கு. ஓகே. ஆமா தங்கச்சி காலேஜ் வரலையே, என்னாச்சு விஜய்? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, என்னாச்சு? அவளுக்கு கொஞ்சம் ஃபீவர் அர்ஜுன், எந்திரிக்க முடியல. சோ அதனால தான் நீ காலேஜ் வேணான்னு சொல்லிட்டேன். என்னாச்சு அவளுக்கு? ஒன்னும் இல்ல, லைட்டா ஃபீவர், அவ்வளவுதான். இப்போ ஓகே தானே? டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனீங்களா? அவ வேற மாத்திரை சாப்பிட மாட்டாளே. இல்ல மிரட்டி கொடுத்து மாத்திரை சாப்பிட்டா. சரி ஓகே சார், நான் முடிச்சிட்டு உங்க டேபிள் வச்சறேன். ஓகே. சரி ஓகே, நான் நீயும் போனா. ஓகே. நின்னு பேசிட்டு இருக்காம கிளம்பி போனா. சிக்னல் எனக்கு இல்லங்க, உங்களுக்கு தான். நின்னு வெட்டியா என் கூட பேசக்கூடாதான். தெரியுதுங்க, தெரியுது. சரி நான் வரேன். ஓகே. உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் விஜய். கொஞ்சம் பேசலாமா? ஃப்ரீயா இருக்கீங்களா? இப்ப வீட்டுக்கு வேற போகணுமே. எப்படி உங்க தங்கச்சிக்கு வேற காய்ச்சல்னு சொல்றீங்க, நானும் அப்படியே பாத்துட்டு அப்படியே வந்துறேனே. ஓகே அர்ஜுன் வாங்க, வீட்டுக்கு போயே பேசலாம் வாங்க. அம்மா என்கிட்ட என்ன கேட்கணும்? உங்ககிட்ட நிறைய விஷயம் கேட்கணுங்க, வாங்க. ஐயோ போட்டோ. அர்ஜுன் உள்ளார போலாமா? ஏங்க இவ்ளோ ஃபாஸ்ட்? சீக்கிரம் போலாம் வாங்க. ஏங்க இவ்ளோ ஃபாஸ்ட்? தங்கச்சியை பார்க்க வந்தாலும் அதான் உள்ளார போலான்னு. ஐயோ போட்டோவை மட்டும் கண்ணுல பாத்திர கூடாது. போட்டோவை கழட்டி வைக்க மறந்துட்டு நான் பாட்டு கூட்டிட்டு வந்துட்டேன். நீங்க பயப்பட வேணாம், அந்த போட்டோ கிடக்குது ஒரு ஓரமா. புரியலையே. இந்த போட்டோவை அன்னைக்கு நான் வீட்டுக்கு வரும்போதே பாத்துட்டேன். நீங்க நினைக்கிறீங்க யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லிட்டு, எனக்கு நல்லாவே தெரியும். எனக்குன்னு மட்டும் இல்ல, அஞ்சலிக்கு தெரியும், சூர்யாவுக்கு தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும்.
அப்ப அஞ்சலி கேட்டதுக்கு காரணம் இதுதானா? கன்ஃபார்ம்ங்க. அஞ்சலிக்கு நல்லாவே தெரியும். ஆனா சீதாவுக்கு மட்டும்தான் எனக்கு மட்டும்தான் தெரியும் நினைச்சிட்டு இருக்கா. எங்க எல்லாத்துக்குமே தெரியும். ஆமா, நீங்க எப்போ என் வீட்டுக்கு வந்தீங்க? எங்க உங்க வீட்டுக்கெல்லாம் வரக்கூடாதுன்னு ஏதாவது எழுதி வச்சிருக்கீங்களா? அதுவும் நானா வரல, உங்க தங்கச்சி புக்கு மறந்துட்டா. சோ அடுத்த நாள் எக்ஸாம் இருந்துச்சு, அதனால தான் கொண்டு வந்தேன். ஓஹோ அப்படியா, ஓகே. இப்பவாது பொறுமையா போலாமா? ஓகே தான். வெயிட் பண்ணுங்க, அவ ரூம்ல இல்ல, எங்க போனான்னு தெரியல. என் ஞாபகம் வந்திருக்கும்னு நினைக்கிறா. அதான் என் ரூம்ல படுத்துட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். வாங்க அங்க போலாம். போலாம் விஜய். ஏன்டா கீழே உட்காந்துட்டு இருக்க? கொஞ்சம் உடம்பு ஹீட்டா இருந்துச்சுன்னா அதனால தான் கீழே உட்காந்துட்டு இருந்தேன். உன்னை தூங்க சொல்லிட்டு தானே போனேன். தூங்கிட்டு தான் இருந்தேன், இப்பதானே எந்திரிச்சு. நீ ஏன் ஆபீஸ் போயிட்டு வந்த? என் தங்கச்சி காய்ச்சல்ல இருக்கும்போது நான் எப்படி ஆபீஸ்ல இருப்பேன்? ஹாய் சார், நீங்க? உன்னை பாக்கலான்னு தான்டா வந்தேன். பின்னாடி இருக்க போட்டோஸ்லாம் எடிட்டிங்கா இல்ல? ஏன் இந்த போட்டோவை பட்டா எடிட்டிங்கான்னு கேக்குறீங்க? உங்களுக்கு தெரியாதா? இல்ல எனக்கு புரியலையே. அது என் அண்ணி சார். அன்னைக்கே உங்ககிட்ட சொன்னனே. அன்னைக்கு நீ லவ்வர்னு தானே சொன்ன? ஆமா சார், லவ்வர்னு சொன்ன அண்ணி. நீங்க யாருன்னு கேட்கும்போது விஜயனோட லவ்வர்னு சொன்னேன் சார். அப்ப விஜய் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? விஜய் கல்யாணம் ஆயிடுச்சு. உங்களுக்கு தெரியாதா இதெல்லாம்? இல்ல எனக்கு தெரியாது, காதலின்னு மட்டும் தான் தெரியும். இல்ல எங்க 2 பேத்துக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அதோட போட்டோ தான், எடிட்டிங்லாம் இல்ல. விட்ட கல்யாணம் ஆனதே மறைச்சிருவீங்க போல. இல்ல நாங்க மறைக்கல, நீங்க தான் மறைச்சிட்டு இருக்கீங்க. பிரிஞ்சனாலே எங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு யார்ட்டையும் அவ்வளவு சொல்லிக்க மாட்டோம். ஓகே தான், நான் எதனால பிரிஞ்சீங்க? அது ஒரு பெரிய ப்ராப்ளம், விடுங்க. ஏன் திரும்பி சேரணும் எதுவும் நினைக்க மாட்டேங்கிறீங்க? அவ சொன்ன வார்த்தையை நான் காப்பாத்தணும்ல. இல்ல எனக்கு புரியல. எனக்கும் சீதாவுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, திரும்பி சேருவோமான்னு தெரியல. ஆனா போட்டோலயே வாழுவீங்க அதானே? அது எப்படி ஷாக்குக்கு மேல ஷாக் வச்சா எங்க மனசெல்லாம் தாங்குமா? அன்னைக்கு என்னன்னா உங்க காதலி, இன்னைக்கு என்னன்னா உங்களோட வைஃப். நாங்க 1 இயர் காதலிச்சுதான் கல்யாணம் பண்ணோம். அப்புறமா என்ன ப்ராப்ளம் உங்களுக்குள்ள? எங்களுக்குள்ள ப்ராப்ளம் இல்ல, பட் ப்ராப்ளம் அவ்வளவுதான். சரிடா, நீ தூங்கு, நான் வரேன் அப்புறமா. சரிண்ணா. வெளியில வாங்க, வெளியில போய் பேசிக்கலாம். ஆமா, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு எங்க கிட்ட எல்லாம் சொல்லவே இல்ல. அஞ்சலி கிட்ட கூட சொல்லல. அது ஓகேதான். இன்னைக்கு என் ரூமுக்கு போனதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு தெரியுமா? ஆமா, இன்னைக்கு இந்த ஒரு போட்டோ தான் பார்த்தேன். அப்ப பின்னாடி இருக்க போட்டோ பாக்கலையா? பின்னாடி என்ன போட்டோ இருக்கு? அப்ப பின்னாடி திரும்பி பாக்குற பழக்கம் இல்லையோ? இது என்னங்க போட்டோ? அன்னைக்கு வந்து பார்க்கும் போது பார்க்கவே இல்லைன்னு நினைக்கிறேன்னா. இந்த வீட்டுல எங்க சுத்தி பார்த்தாலும் எங்க 2 பேர்த்தோட போட்டோ தான் இருக்கும். அடக்கடவுளை, இதை பார்க்காம போயிட்டேனே இன்னைக்கு. அப்புறம் ஏன் பிரிஞ்சிங்க? இப்ப ஏன் சீதா தனியா இருக்காங்க? அதுவும் ஷாலுவோட அப்பா கூட்டிட்டு வந்துதான் எங்களுக்கு அவங்கள தெரியும். உங்களுக்கு தெரியாத இன்னொரு உண்மையும் இருக்கு. சீதா வளர்ந்தது எல்லாமே ஆசிரமத்துலதான். 10 வயசுல இருந்து ஆசிரமத்துலதான் வளர்ந்துட்டு இருந்தா. ஒரு நாள் ஷாலுவோட அப்பா வரும்போதுதான் எங்களுக்கே தெரியும். என்ன தெரிஞ்சிச்சு? ஆசிரமத்துல வளர்ந்தாங்கன்னா ஷாலுவோட அப்பாவுக்கு அவங்களை எப்படி தெரிஞ்சிருக்கும்? அதெல்லாம் பெரிய கதை இருக்குங்க. எனக்கு புரியல, உங்க லைஃப்குள்ள வெறும் ட்விஸ்டா மட்டும்தான் இருக்கும் போல. இப்போ சொல்றேன், எனக்கும் சீதாவுக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. இன்னமும் அவ மனசுல நான் இருக்கேன், என் மனசுல அவதான் இருக்கா. நாங்க இன்ன வரைக்கும் யாரும் தப்பா புரிஞ்சுக்கிட்டதும் இல்ல, தப்பா புரிஞ்சு நாங்க 2 பேரும் பிரியவும் இல்ல. நாங்க சண்டை போட்டும் பிரியவே இல்ல. அப்புறம் என்னதான் பிரச்சனை? ஏன் 2 பேரும் பிரிஞ்சிருக்கீங்க? அது ஒரு பெரிய பிரச்சனை, விடுங்க. ஷாலுவோட அப்பாவுக்கும் சீதாவுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? ஷாலுவோட அப்பாவுக்கும் சீதாவுக்கும் என்ன சம்பந்தமும் இல்ல. மகங்கிற ஒரு இது மட்டும் தான் இருக்கும். வேற ஒருத்தவங்களுக்கும் சீதாவுக்கும் சம்பந்தம் இருக்கு. 10 வயசுலயே சீதா தொலைஞ்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் ஆசிரமத்துல வளர்ந்தாங்க. அப்ப சீதாவுக்கு அவங்க அம்மா அப்பா யாருன்னு தெரியாதா? தெரியுமே. இப்பதான் ரீசெண்டா அவ தெரிஞ்சுக்கிட்டா. அப்புறம் ஏன் அம்மா அப்பா கூட போகல இன்னும்? அவங்க இவ்வளவு பிரச்சனையும் வச்சுட்டு அவ லைஃப்ல இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்குங்கும் போது சந்தோஷமா இல்லைன்னு நினைக்கும் போது அவங்களுக்கு எப்படி இருக்கும்? அதனாலதான் அவங்க அம்மா அப்பாவை கஷ்டப்படுத்த கூடாதுன்னு இருக்கா. என்னங்க நடக்குது? சரி, ஓகே. நீங்க ஏதோ கேட்கணும்னு வந்தீங்களே, என்னது? என் கேள்விக்கு எல்லாத்துக்கும் பதில் கிடைச்சிருச்சு. இதுக்கு மேல என்ன வேணும்? நான் என்ன நினைச்சேன், லவ் பண்ணீங்க, பிரிஞ்சுட்டீங்க, சேர்த்து வைக்கணும்னு நினைச்சேன். அதை கேட்கதான் இங்க வந்தேன். ஆனா இங்க வேற ஏதோ பிரச்சனை இருக்கு போலே. என் தங்கச்சி சந்தோஷமா இருந்தா அதுவே போதும். என் தங்கச்சி லைஃப் நல்லா இருக்கணும்னு நான் வந்தேன். நீங்க கவலைப்படாதீங்க, கூடிய சீக்கிரத்துல அவ மனசு மாறும். பிரச்சனை எங்களுக்குள்ள இல்ல. சோ அதனால நீங்க எந்த கஷ்டமும் பட வேணாம். சரி, ஓகேங்க. நீங்க 2 பேரும் சேர்ந்து நல்லா வாழ்ந்தாலே போதும். அப்ப அஞ்சலி கிட்ட சொல்லிட்டீங்க போல. சொல்லிட்டே காதலின்னு மட்டும்தான் சொன்னேனே தவிர உங்க வைஃப் நான் சொல்லல. எனக்கே இப்பதான் தெரியும். பரவாயில்லங்க, அந்த விஷயத்த நானே சொல்லிக்கிறேன், நீங்க சொல்லிடாதீங்க. ஓகே, இந்த விஷயத்த நான் சொல்ல, நீங்களே பார்த்து சொல்லிக்கோங்க. சரி, ஓகே, நான் வரேன். ஓகே அர்ஜுன். கேட்க வந்ததை கேட்காமலே போறீங்க. எங்க கேட்க வந்ததுக்கு தான் எல்லாத்துக்கும் விட கிடைச்சிருச்சு. நான் கேட்க வந்ததே சீதாவை பத்தி தான். அதான் எல்லாமே தெரிஞ்சிருச்சு. அவளோட அம்மா அப்பா யாருன்னு கண்டுபிடிச்சா போதும். அவ்வளவு தூரம் எல்லாம் தேட வேணாம். நீங்க எதுவா இருந்தாலும் சுத்தி முத்தி சொல்லாதீங்க, டைரக்டா சொல்லுங்க. எனக்கு ஒன்னும் புரியாது. உங்க வீட்டுல இருக்க 2 பேத்துக்கு அவங்க அம்மா அப்பா யாருன்னு தெரியும். யார் யாருக்கு தெரியும் சொல்லல, தெரிஞ்சிருக்கலாம்னு சொல்றேன். தெரியாமலேயும் இருக்கலாம். நீங்க எனக்கு கன்ஃபியூஷன் பண்றீங்க. நான் வரேன். இதுக்கு மேல என்னன்னா மூளை வெடிச்சிரும். ஓகே அர்ஜுன், நீங்க போயிட்டு வாங்க. உங்க தங்கச்சி பத்திரமா பாத்துக்கோங்க. இப்பதான் புரியுது உங்க சீதா ஏன் இவ்வளவு இதா கேட்டான்னு. சீதாவுக்கு எப்போதுமே என் தங்கச்சி மேல தானி பாசங்க. அது அங்கேயே தெரிஞ்சிருச்சுங்க. இதுக்கு மேல எதுவும் எங்ககிட்ட மறைக்கலையே. இல்ல, நீங்க போயிட்டு வாங்க. உங்ககிட்ட இருந்து கூட எல்லா உண்மையும் வாங்கிடலாம் போல. சீதா கிட்ட இருந்து வாங்கவே முடியாது. அது அவளோட பழக்கம். இங்கெல்லாம் இவ்வளவு அழகா சிரிச்சிட்டு இருக்கா, அங்கேயே சிரிக்கவே மாட்டேங்கிறா. அவளுக்குள்ளேயே அவளோட ஸ்மைல புதைச்சிட்டாங்க. கண்டிப்பா ஒரு நாள் சிரிக்க வைப்பேன் நானு. அவளோட பிரச்சனை நானோ இந்த வீடோ இதெல்லாம் இல்ல. அவ இங்க வந்தா ஹாப்பியா இருக்கா. ஆனா அந்த நாள் தான் வர மாட்டேங்குது. கூடிய சீக்கிரத்துல கொண்டு வரவங்க நாங்க எல்லாம் சேர்ந்து.
பார்க்கலாம். அந்த விஷயம் அங்க கேட்கும்போது எனக்கு எவ்வளவு கோவம் வந்துச்சு தெரியுமா சீதா? இப்படி எல்லாம் பேசி பேசிதான் நம்மளோட லைஃபே போச்சு. இதுக்கு மேலேயும் யாராவது கேட்டா நான் சும்மா இருக்க மாட்டேன் சீதா. இந்த வீட்ல நீயும் நானும் வாழ்ந்த நினைவுகள் மட்டும்தான் சீதா இருக்கு. அந்த நினைவுகளோட நான் இந்த வீட்ல வாழ்றேன். நான் என் சீதாவை இங்க காணோம். என்னை தொடும் தென்றல் உன்னை தொடவில்லையா? என்னை சூடும் காதல் உன்னை சூடவில்லையா? என்னில் விழும் மழை உன்னில் விழவில்லையா? என்னில் எழும் மின்னல் உன்னில் எழவில்லையா? முகத்திற்கு கண்கள் ரெண்டு, முத்தத்திற்கு இதழ்கள் ரெண்டு, காதலுக்கு நெஞ்சம் ரெண்டு, இப்போது ஒன்றிங்கு இல்லையே. தனிமையிலே தனிமையிலே துடிப்பது இதுவரை சொல்விலே. நீ சூர்யா இவன் எதுக்குடா வர சொன்ன? சும்மா வம்பளுக்கதான். என்ன லூஸ் மாதிரி விளையாண்டுட்டு இருக்கியாடா? டேய் என்ன எதுக்குடா வர சொன்ன? சும்மா விளையாடலாம்னு சொல்லிதான்டா. டேய் சச்சா ஓவரா கத்தாத, பொறுமையா பேசு. என் காது நல்லாவே கேக்குண்டா. என்ன அஞ்சலி அவனை கூப்பிட்டு வந்து மிரட்ட வைக்கலான்னு நினைச்சியா? பேசுறது நான் தானே, என்கிட்ட பேசு. அது என்ன அவ பக்கம் போறது? டி வாடான்னு சொன்னானா? நானு கம்பளக்கிறதுக்கு கூட்டிட்டு வரேன்னு சொல்லியிருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேன்டா. அப்பாட்டுக்கு ஆபீஸாவது போயிருப்பேன். இவன் மூஞ்சிலெல்லாம் முழிக்க கூடாதுன்னு நான் இருந்தேன்டா. வெயிட் பண்ணு, பேசதானே வந்திருக்கோம், பேசிட்டு போவோம். எதுக்குடா கூப்பிட்டேன்னு கேட்டேன். அதுதான்டா உன்னை வச்சு நல்லா வம்பழுத்து விளையாடுறதுக்காக கூட்டிட்டு வந்தேன். அஞ்சலி உன் புருஷனை மரியாதையா போக சொல்லிடு. என்னை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும்ல. உன்னை பத்தி A to Z என் பொண்டாட்டிக்கு தெரியும்டா. நீ கவலைப்படாத. நான் பேசணும்னா தைரியமான ஆம்பளையா இருந்தா என்கிட்ட பேசு. நீ கூப்பிட்டேன்னு வந்தல என்ன சொல்லணும்டா? தாராளமா சொல்லிக்கோங்க சார். சார் நாங்க கூப்பிட்டாலும் வர மாட்டாருங்க. அனிமேல் ஏதாவது கூப்பிட்டா மட்டும்தான் வருவாரு. இப்ப என்ன விஷயம்னு சொல்லிட்டு போ. என்கிட்ட சாரி கேட்கணுமா? கேளு. சேச்சே நான் எதுக்கு உன்கிட்ட சாரி கேட்கணும்? அது இல்லாம நானே சாரி கேட்கறதுக்கு உன்னை கூப்பிட்டு வெத்தலை பாக்க வச்சு கூப்பிடுறாங்க நினைச்சிட்டு இருக்கியோ? தப்பே நான் பண்ணல, நான் ஏன்டா சாரி கேட்கணும்? என்னடா பொண்டாட்டி புருஷனும் சேர்ந்து வந்து என்ன வம்பளுக்கலான்னு வந்தீங்களா? இப்பயும் சொல்றேன், நான் பேசினா என்ன பத்தி மட்டும் பேசுடா. நான் பேசும்போது உன்னை பத்தி மட்டும் தானே பேசிட்டு இருக்கேன். இப்போ சொல்றேன், நான் மட்டும் தான் வம்பளுக்க வந்தனே தவிர என் வைஃப் கிடையாது. அவளுக்கு சில விஷயத்த கொஞ்சம் புரிய வைக்கணும். அதுக்காக தான் அவளையும் கூட்டிட்டு வந்தேன். அஞ்சலி உன் புருஷனை வேலையை பார்த்துட்டு போக சொல்லிடுறா, அப்புறம் என்ன ஆகும்னு தெரியாது. முடிஞ்சா அவன் கிட்ட பேசிக்கோடா. அவன் கிட்ட ஏதாவது பேசினா பேசதான் வந்தேனா? இல்ல வேற என்னமோ அதை மட்டும் பாத்துட்டு அப்ப சொன்ன மாதிரிதான் உனக்கும் எனக்கும் இருந்த ஃப்ரெண்ட்ஷிப் என்னைக்கோ முடிஞ்சிருச்சு. திரும்பி என்கிட்ட நீ வரவே கூடாதுன்னு தான் நான் இருக்கேன். வந்தாலும் உன் மூஞ்சில முழிச்சிட்டு உன்கிட்ட பேசுற அளவுக்குலாம் என்கிட்ட இல்லடா. ஏன்னா நான் உன்னை மொத்தமா வெறுத்துட்டேன். போதுமா? அவ எல்லாத்தையும் பேசிட்டா போதுமா? இப்ப வச்சு என்ன வச்சு பேசுவியா? இப்போ உனக்கு என்னதான்டா பிரச்சனை? சார் தான் பிரச்சனை. நேத்து சார் என்ன சொல்லிட்டு இருந்தீங்க? வீட்டுல வீரவசனால பேசிட்டு இருந்தீங்க போல சார். என்னமோ ஒழுக்கம் மாதிரி. ஏன் பொண்டாட்டி பேசுறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு சொல்லு. ஏன் பொண்டாட்டி மாதிரி நீ என்ன நல்லவனா பாட்டுக்கு பேசிட்டு போறதுக்கு? இன்னமும் உங்க அக்கா கிட்ட போய் அப்படியெல்லாம் பேசுற நீ? என்ன உடனே அவங்க அக்கா நம்பிட்டு எல்லாம் செஞ்சிருவாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கியோ? அவங்க அக்காவுக்கு தெரியும் அஞ்சலி எப்படிப்பட்டவன்னு. நீ பேசாதடா, நீ பேசாத. நீ ஏன் ஒளிஞ்சு வாழ்றவன் தானே? இல்லையே நான் ஒளிஞ்சலாம் வரலையே. நீ ஏன் மாஸ்க் போட்டுட்டு வாழ்றவன் தானே? சரி சரி விடு, நானே மாஸ்க் போட்டு வாழ்றேனே வச்சுக்கோ. ஏய் எனக்கு பயந்துட்டு நீ மாஸ்க் போட்டு வாழ்றேன்னு எனக்கு நல்லாவே தெரியும்டா. உனக்கு பயந்துட்டு நான் மாஸ்க் போட்டு வாழ்றேன். அப்படித்தானடா வாழ்ற. டேமேஜ் பண்ண அஞ்சலி கொஞ்ச நேரம் அமைதியாரு. இதுக்கப்புறம் உனக்கு இருக்கவா அஞ்சலி? போடா. சொல்லுங்க, எனக்கு பயந்து மறைஞ்சு வாழ்றவன் தானே நீ? நானா? முடிஞ்சா நீ ஆம்பளையா இருந்தா உன் மூஞ்ச காட்டிட்டு என்கிட்ட பேசிட்டா நான் பாத்துக்கிறேன். ஏன் என் மூஞ்ச பார்க்காம சார் பேச மாட்டீங்களா? தேவையில்லாம அம்பலத்துக்கு இருக்க மரியாதையே வந்துரு. இருமா, இந்த மெயின் பிக்சரே இப்பதானே ஆரம்பிச்சிருக்கு. உனக்கெல்லாம் அவ்வளவு தைரியமே இல்லடா. ஏன்னா ஆம்பளே கிடையாது. நீ என்ன என்கிட்ட வந்து பேசுற? உன்னை நான் கூப்பிடலான்னு இருந்த, முந்திட்டு நீ கூப்பிட்டனா நீ பெரியாளா? சேச்சே நான் சின்ன ஆள் தான், நீங்க தான் பெரிய ஆள். உங்களை மாதிரி கேடி வேலை எல்லாம் செய்ய முடியுமா? நீங்க எல்லாம் பொண்ணுங்க கிட்ட தானே பேசுவீங்க, பசங்க கிட்டயே பேச போறீங்க. என்ன அஞ்சலி உன் புருஷன் ரொம்ப திமிரா பேசிட்டு இருக்கா? உயிருக்கு பயம் இல்லையே போல அவனுக்கு. என் புருஷனுக்கு என்னைக்குமே உயிர்ல பயம் இருக்காது. நீ பேசணும்னு அவசியமே. அஞ்சலி ஞாபகம் இருக்கா? ஒருத்தனை விட்டு ஒருத்தனை தாவுவேன்னு சொன்னேன். இப்ப கூட நீ ஏதோ சொன்னி. ஹலோ சார், இங்க பேசுறதா இருந்தா இங்க பேசு. ஏதாவது அவளை கேவலமா பேசுனேன்னு வச்சுக்கோயேன், அடுத்த நிமிஷம் உன் வாயில இருந்து ரத்தம் வரும். என்னடா மிரட்டி பாக்குறியா? இல்ல உரசி பாத்துட்டு இருக்கேன்டா. நீ பியோர் தங்கமா இல்ல போலியான்னு பாத்துட்டு இருக்கேன். நீ எல்லாம் பேசாதடான்னு சொல்லி. நீ முதல்ல இங்க பேசுற. அது என்ன என் பொண்டாட்டி கிட்ட பேசுறது? உன்னை இங்க நான் கூப்பிட்டேனா என் பொண்டாட்டி கூப்பிட்டாளா? நான் தானே கூப்பிட்டு. அப்ப நீ ஏன் கிட்ட பேசணும். அது என்ன அஞ்சலி கிட்ட பேசுறது? ஏன் என்கிட்ட பேசுறதுக்கு தைரியம் இல்லையா? என்ன பார்த்து அவ்வளவு பயமா? நான் மாஸ்க் போட்டிருக்கும் போதே இவ்வளவு பயப்படுறியே, நீ எல்லாம் சொல்ல முடியலடா. என்ன உன்னை பார்த்து பயப்படுறதுக்கு நான் என்ன கோல நினைச்சியா? ஆமா, இல்லன்னா நீ டைரக்ட் டு டைரக்ட் என்கிட்ட பேசிருக்கலாமே, ஏன் அஞ்சலி கிட்ட பேசிட்டு இருக்க? அப்போ பயம் தானே அர்த்தம். அது பயம் கிடையாது, உன்கிட்ட பேசுறதுல வேஸ்ட் நினைச்சிட்டு இருக்கேன். ஐயோ அப்படியாடா, அத நான் சொல்லணுமே, நீ சொல்லிட்டு இருக்க.
அப்புறம் என் பொண்டாட்டி கிட்ட பேசுறதுக்கு மட்டும் உனக்கு வேஸ்ட் கிடையாது. ஏன்னா அவகிட்ட மிரட்டலால என்கிட்ட உன்னால மிரட்ட முடியுமா? என்ன ஓவரா பேசுற? அடுத்த நிமிஷம் உயிர் இருக்காரு பாத்துக்கோ. ஆமாமா சார் எம்ம வேலை செஞ்சுட்டு இருக்காருல்ல, அதனால இவர் நினைச்ச உடனே உயிர் எடுப்பாரு, நினைச்ச உடனே உயிர் கொடுப்பாரு, எல்லாம் பண்ணுவாரு. நீ ஏதோ ஒரு ஆம்பளையே இல்லடா. நான் மாஸ்க கழட்டின்னு சொன்னதுக்கு அப்புறமும் நீ கழட்டல. நீ ஏதோ ஒரு ஆம்பளையா? ஆம்பளையா இருந்த மாஸ்க கழட்டிட்டு என்கிட்ட பேசுடா. சூர்யா தேவையில்லாத வேலை பண்ணாத அமைதியாரு. நின்னு நம்ம சார் கேட்டுட்டாரு, கழட்டி காட்ட வேணாமா? என்ன பூச்சாண்டி காட்டுறியா? சேச்சே உனக்காக கழட்டுறேன்டா மாஸ்க. இதை ஏதாண்டா அப்பையில இருந்து சொல்லிட்டு இருக்க, முடிஞ்சா கழட்டுறா. பத்தி குச்சி பத்தி காதுடா, யாரும் வந்து வர சரவரையில பம்பு தும்பு வச்சுக்காதடா, யாரும் ஒன்ன புசுப்புற வரையில ஈர்ப்பூச்சியாய் இல்லாம நீ தீக்குச்சியாயிருடா. உள்ளே ஒரு உஷ்ணம் வந்தா உன் வாழ்வில் வெளிச்சம் வரும். பத்தி குச்சி பத்தி